இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவர் சதீஷ். சீரியல்ல இருந்து நான் விலக போற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இவர் பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவு இப்போ இணையதளத்துல அதிகமான கமெண்ட்டுகளை வாங்கிட்டு வருது. விஜய் டிவில டாப் சீரியல்களை ஒன்று பாக்கியலட்சுமி. டிஆர்பி ரேட்டிங் முன்னணியில இருந்துட்டு வர இந்த சீரியலுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. 4 வருடங்களுக்கு மேல ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்ல ஆரம்பத்துல இருந்து பல நடிகர்கள் மாறிட்டாங்க. இருந்தாலும் முதன்மை கதாபாத்திரங்களான பாக்கியலட்சுமி மற்றும் அவங்களோட கணவர் கோபி மட்டும் மாறல. பாக்கியலட்சுமியா சுஜித்ரா நடிச்சிட்டு இருக்காங்க, கோபியா சதீஷ் நடிச்சிட்டு இருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியல் இல்லத்தரசிகள் எதிர்கொள்ற சவால்களை அடிப்படையா கொண்ட கதை. அதே நேரம் இந்த சீரியல்ல திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் முதன்மை காரணமா இருக்கிறது கோபி கேரக்டர் தான். கோபி கேரக்டர் ஹீரோவா இல்ல வில்லனா அப்படின்னு தெரியாத வகையில அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் வில்லன் போல பாக்கியாவுக்கு சவால் விடுவாரு, மறுபக்கம் தன்னுடைய அம்மா அப்பா மற்றும் குழந்தைகள் மேல இருக்கிற பாசத்தை காட்டி உருக வைப்பாரு. இதுக்கு நடுவுல கடந்த வருடத்துல விஜய் டிவில அவார்ட் நிகழ்ச்சியில பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச பலருக்கும் விருதுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா சதீஷுக்கு எந்த ஒரு விருதும் கொடுக்கல. இது ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து நான் விலக போறேன் அப்படின்னு சதீஷ் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. அதுக்கு அதிகமான ரசிகர்கள் வேண்டாம், நீங்க சீரியல்ல தொடரணும், உங்களுக்காக தான் இந்த சீரியலை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து சேனல் தரப்பினர் மற்றும் சீரியல் தரப்பினரும் சதீஷ் கிட்ட பேச அவரு அந்த முடிவை கைவிட்டு இருந்தாரு. ஆனா சதீஷ் இன்னைக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாக்கியலட்சுமி தொடர விட்டு நான் விலகிற தருணம் நெருங்கிடுச்சு அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்திருக்காரு. சதீஷ் சீரியலை விட்டு விலக போறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதோட அந்த பதிவுல சோகமா இருக்கிற போட்டோ ஒன்னுத்தையும் அதுக்கு கீழே ஒரு பொய்ய முத்தமிடுறதை விட உண்மை கிட்ட அறை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அவருடைய இந்த பதிவுக்கு பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு நடுவுல சிலர் சீரியல் முன்னாடி மாதிரி சுவாரஸ்யமா இல்ல, ராமமூர்த்தி இறந்த அப்புறம் கதையில வேகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டிஆர்பி ரேட்டிங்லயும் பாக்கியலட்சுமி சீரியல் சரிவை சந்திச்சுட்டு வருது. இந்த நிலையில சதீஷ் இந்த சீரியல்ல இருந்து விலகுனா சீரியல் முடிஞ்சிடும் அப்படின்னு பலரும் தெரிவிச்சிட்டு வராங்க. இருந்தாலும் சதீஷ் உண்மையில சீரியல்ல இருந்து விலகிடுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.